நித்யானந்தம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் கதவைத்திற காற்று வரட்டும் சத்சங்கம் பாகம் 4 அருளிய சத்தியத்தின் சாரம் இதோ ஏஐ வடிவிலாக நீங்களும் முழுமையாக பார்த்து உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை அனுபவியுங்கள். உங்க வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மள சுத்தி நடக்கிற எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம உங்க உள் உலகம் எப்படி உங்க வெளி உலகத்தை உருவாக்குதுங்கிற ஒரு ஆழமான கருத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வரிதான் இன்னைக்கு நாம பேச போற முழு விஷயத்தோட மையம். அகமே மூலம், அகத்தின் நீட்சிமையே இகம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்கோ, உங்க எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள், அதுதான் உங்க வாழ்க்கையா, உங்க உறவுகளா, உங்க வேலையா வெளியில தெரியுது. அப்போ உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்படியா? அப்போ என் வாழ்க்கைய இவ்ளோ போராட்டமாவும் கஷ்டமாவும் இருக்கு? இது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் நாம இந்த பயணத்தையே தொடங்க போறோம். வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த பெரிய விஷயத்த சுலபமா புரிஞ்சுக்க நாம இத ஒரு 5 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல நம்ம உள் உலகத்தோட சக்தி என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நாம எப்படி நம்ம கண்ட்ரோலை இழக்கிறோம், அதை எப்படி திரும்ப எடுக்கிறது, அதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்ன, கடைசியா எப்படி நம்ம வாழ்க்கைக்கு நாமளே பாஸ் ஆகிறதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க, முதல் விஷயத்துக்குள்ள போலாம். உள் உலகின் சக்தி. நீங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப தோல்விய பத்தியோ கவலைய பத்தியோ யோசிச்சுக்கிட்டே இருந்தா உங்க வெளி உலகமும் அதை நோக்கியே போகும். இதுதான் அதோட அடிப்படை. ஆனா இது ஏன் நடக்குது? இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. உங்க கஷ்டங்களை நீங்க வேணும்னே தேர்ந்தெடுத்துக்கல இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியாம உங்க வாழ்க்கைய யாரு இயக்குறா? பதில் ரொம்ப சிம்பிள், உங்க ஆழ்மனம்தான். நாம ஏன் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு சக்தி இல்லாம இருக்கோன்னு தோணுது? அதுக்கு இங்க ஒரு சூப்பரான உருவகம் யூஸ் பண்றாங்க. அதாவது நாம நம்ம வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகளை மத்தவங்க கிட்ட பிரான்ச்சைஸ் பண்ணிட்டோம். அதாவது உரிமம் கொடுத்துட்டோம். இந்த ஸ்லைட பாருங்களேன். இதுதான் நம்ம நிலைமை. நம்ம மனசோட சாவிய நம்ம ஆழ்மனத்துக்கிட்டையும், நம்ம நேரத்தோட சாவிய நம்ம பாஸ்கிட்டையும் கொடுத்துட்டோம். இதனால என்ன ஆகுது? நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு டிரைவர் மாதிரி இல்ல, ஒரு பேசஞ்சர் மாதிரி தான் உணர்றோம். சரி, அப்படி என்னத்தை தான் நாம பிரான்ச்சைஸ் பண்ணிருக்கோம்? நமக்கு தெரியாமலேயே நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த 3 கண்ணுக்கு தெரியாத சக்திகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். அந்த 3 இயக்கிகள், 1 உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கிற அந்த வாய்ஸ், 2வது உங்களுடைய நார்மல் இமோஷனல் ஸ்டேட், அதாவது பொதுவா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா இல்ல சோகமா இருப்பீங்களாங்கிறது, 3வது வாழ்க்கையே நீங்க எப்படி அணுகுறீங்கங்கிற உங்க ஸ்டைல். இந்த 3ம் ஆட்டோ பைலட்ல ஓடும்போது தான் நம்ம கண்ட்ரோலை இழக்கிறோம். இதுல இந்த 3வது விஷயம், ஆற்றல் நிலைப்பாடு, எனர்ஜெட்டிக் பாஸ்டர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா இதுதான் உங்க வாழ்க்கையோட டைரக்ஷனையே தீர்மானிக்கிற ஒரு விஷயம். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு தப்பான நிலைப்பாடு, அதாவது வரட்டும் பாத்துக்கலான்னு யோசிக்காம செய்யறது, இது கடைசில நம்மளால சமாளிக்க முடியாத பிரச்சனைகள்ல கொண்டு போய்விடும். அதான் நரகம். ஆனா ஒரு சரியான நிலைப்பாடு, அதாவது ரொம்ப அமைதியா தெளிவா யோசிச்சு செயல்படுறது, இது நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும். அப்போ கேள்வி இதுதான். இந்த ஆழ்மனத்தோட பிடியிலிருந்து எப்படி வெளியே வர்றது? எப்படி இந்த சரியான நிலைப்பாட்டை உருவாக்குறது? அதுக்கான தீர்வு இப்போ பார்க்கலாம். பார்த்தா தீர்வு ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரியும். ஆனா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசுல ஓடுற எண்ணங்களையும் உணர்வுகளையும் இது சரின்னு இது தப்புன்னு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம சும்மா ஒரு 3வது ஆள் மாதிரி வெடிக்க பாருங்க. இததான் சாட்சியா இருக்கிறதுன்னு சொல்றோம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருஷமா செஞ்சுட்டு வர்ற இந்த ஒரு பயிற்சிக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ், அதாவது நியூரோ சயின்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? நம்ம மூளையில நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது நம்ம ஒன்று நடக்கும்னு எதிர்பார்த்து ஆனா வேறொன்னு நடந்துட்டா அந்த வித்தியாசத்தை வச்சு நம்ம மூளை பாடம் கத்துக்கும். ஆனா நம்ம எப்பவுமே ஒரு பதட்டத்துல அவசரத்துல செயல்படும் போது இந்த கத்துக்கிற ப்ராசஸ் வேலை செய்யாது. அதனாலதான் திரும்ப திரும்ப ஒரே தப்பு செஞ்சுட்டு இருப்போம். ஆனா நீங்க சாட்சியா இருக்க பழக்க பழக்க நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. நம்ம மூளை ஒரு களிமண் மாதிரி. நீங்க அதை நினைச்ச மாதிரி மாத்த முடியும். இந்த பயிற்சி உங்க மூளையில இருக்கிற பழைய நெகட்டிவான பாதைகளை அழிச்சிட்டு புதுசா பாசிட்டிவான பாதைகளை உருவாக்க உதவுது. சரி, இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல அப்ளை பண்ண போறோம். அதுதான் நம்ம வேலை, நம்ம நேரம். நாம அதிகமா மத்தவங்களுக்கு பிரான்ச்சைஸ் பண்ற ஒரு பகுதி இதுதான். இங்க வேலைக்கு போறத பத்தி கொஞ்சம் ஆத்திரமூட்டுற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது. நிறைய பேர் இத வேலையே செய்யக்கூடாதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதோட அசல் அர்த்தமே வேற. அந்த வரியை நல்லா கவனிங்க. நான் வேலை செய்ய வேண்டான்னு சொல்லல, இன்னொருத்தருக்காக வேலைக்கு போக வேண்டான்னு தான் சொல்றேன். இதுல முக்கியமான வார்த்தை உரிமை. அதாவது உங்க நேரத்தையும் சக்தியையும் உங்க உழைப்போட பலனையும்
இன்னொருத்தருக்கு கொடுத்துறாதீங்க. அதுதான் இதோட அர்த்தம். நீங்க உங்க சொந்த முதலாளியா மாறும்போது என்ன நடக்குது? உங்க 24 மணி நேரத்தை நீங்க தான் டிசைன் பண்றீங்க. உங்க உழைப்போட முழு பலனும் உங்களுக்கு தான் வந்து சேருது. உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கணும்னு ஒரு உந்துதல் வருது. இதுதான் உங்க வாழ்க்கைக்கு நீங்க முழு பொறுப்பு எடுத்துக்கிறதோட உச்சகட்டம். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க உள் உலகம் தான் ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட். உங்க வெளி உலகம் தான் அந்த பில்டிங். அந்த ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருந்தா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை கட்டலாம். நீங்க தான் அதோட ஆர்கிடெக்ட். சரி, இவ்ளோ தூரம் பேசிட்டோம். இப்ப நாம என்ன செய்யணும்? இந்த யதார்த்தத்தோட மாஸ்டரா மாற நாம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன? உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். அடுத்த 28 நாளைக்கு மட்டும் வேற எதையுமே மாட்டாதீங்க. சும்மா உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு சாட்சியா இருந்து பாருங்க. உங்க எண்ணங்கள், உங்க உணர்வுகள் எதையும் ஜட்ஜ் பண்ணாம சும்மா வேடிக்கை பாருங்க. பாருங்க, உங்க வாழ்க்கையில என்ன ஒரு மேஜிக் நடக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.